ஸ்ரீதேவி நடிச்ச ஒரு பியூட்டிஃபுல்லான மூவி இது. எப்படி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடியவங்க ஒரு ஸ்மால் ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அவங்க ஆண்டர்பிரினியர்ஷிப் ஜேர்னியை யாருமே அவங்க ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ணாமல் கூட அவங்க லவ் அண்ட் பேஷன் மூலமாக கண்டினியூஸாக அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒரு உமன் ஆண்டர்பிரினியராக நிறைய கஷ்டங்களுக்கு நடுவில் முன்னேறணும்னா இந்த சீரீஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு டெல்லி பேஸ்டு கேர்ள் எப்படி ஒரு காலேஜ் முடிச்ச உடனே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சின்ன வயசுலேயே ஆரம்பிக்கிறதுனால நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. மிஸ்டேக்ஸ் மூலமாக கற்றுக்கிட்டு எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க ஆண்டர்பிரினியர்ஷிப் ஜேர்னியை நடத்துகிறாங்கங்கிறது. சினிமாங்கிறது வெறும் பொழுதுபோக்கு மட்டும் இல்லைங்க, அது மூலமா நிறைய பிஸ்னஸ் லைஃப் லெசன்ஸ் நம்ம கற்றுக்கலாம். இந்த நியூ இயர் 2025ல நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய இந்த 8 மூவிஸ் உங்களோட ஆண்டர்பிரினியர்ஷிப் ஜேர்னியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ரன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இயர் 2025ல நம்மளோட ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணக்கூடிய இயராக அமையணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஜேர்னியை இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் ரோஹிணி ஸ்ரீ, உங்கள் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லாயர். இப்போ நான் சொல்லக்கூடிய 8 மூவிஸையும் நீங்கள் வரிசையாக கவனித்து பாருங்கள். கடைசியில் வரக்கூடிய 2 மூவிஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மூவிஸ். ஸோ மறக்காமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய மூவி பார்த்தீங்கன்னா 2 இங்கிலீஷ் பேஸ்டு மூவிஸ். முதல்ல நான் சொல்ல போகிறது ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சீரியஸ். அந்த சீரியஸ் பேர் செல்ஃப் மேட் இன்ஸ்பயர்ட் பை மேடம் சிஜே வாக்கர். இது ஒரு ட்ரூ ஸ்டோரி. மேடம் சிஜே வாக்கருங்கிறவங்க ஒரு பிளாக் உமனாக இருந்து ஒரு ஜெண்டர் பயாஸ்டு சொசைட்டியில் ஒரு பாவர்ட்டியிலேருந்து ஓவர் கம் பண்ணி எப்படி கரேஜியஸாக ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆரம்பித்து அமெரிக்காலேயே முதல் பெண்மணியாக செல்ஃப் மேட் மில்லியனியராக எப்படி மாறினாங்கிற ஜேர்னி தான் இந்த சீரியஸில் ஃபுல்லாக சொல்லியிருக்கு. நீங்கள் ஒரு உமன் ஆண்டர்பிரினியராக நிறைய கஷ்டங்களுக்கு நடுவில் முன்னேறணும்னா இந்த சீரீஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 2, கோகோ பிஃபோர் ஷானல். 2008ல் இந்த மூவி எடுக்கிறாங்க. யாரை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கேப்ரியல் கோகோ ஷானல் அப்படின்ற ஒரு ஃபேஷன் டிசைனரை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அராத ஆசிரமத்துலேருந்து வளர்ந்து எப்படி சாதாரண பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஷானல்ங்கிற பிராண்டை கிரியேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேஷன் பிராண்ட் ஆஃப் 20th செஞ்சுரியை உண்டாக்குனாங்க. இந்த மூவியை பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அடுத்த 2 மூவிஸ் பார்த்தீங்கன்னா ஹிந்தி படம், ஆனால் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் மூவி பேண்ட் பாஜா பாராத். இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு டெல்லி பேஸ்டு கேர்ள் எப்படி ஒரு காலேஜ் முடிச்ச உடனே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சின்ன வயசுலேயே ஆரம்பிக்கிறதுனால நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. மிஸ்டேக்ஸ் மூலமாக கற்றுக்கிட்டு எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க ஆண்டர்பிரினியர்ஷிப் ஜேர்னியை நடத்துகிறாங்கங்கிறது. கட்டாயமாக இந்த மூவியை பாருங்கள். நம்பர் 4, இங்கிலீஷ் விங்கிலீஷ். ஸ்ரீதேவி நடித்த ஒரு பியூட்டிஃபுல்லான மூவி இது. எப்படி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடியவங்க ஒரு ஸ்மால் ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ் ஆரம்பித்து அவங்க ஆண்டர்பிரினியர்ஷிப் ஜேர்னியை யாருமே அவங்க ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ணாமல் கூட அவங்க லவ் அண்ட் பேஷன் மூலமாக கண்டினியூஸாக அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மூவி மூலமாக உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களை சப்போர்ட் பண்ணலன்னா கூட எப்படி நீங்கள் உங்கள் ட்ரீம்ஸை கிவ் அப் பண்ணக்கூடாதுங்கிறத நீங்கள் கற்றுக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 2 மூவிஸ். 2 மூவிஸே ஜோதிகா அவங்க தான் நடிச்சிருக்காங்க. அதில் முதல்ல பார்க்க போகிறது 36 வயது நிலை. எப்படி ஒரு அம்மா 2 குழந்தை பிறந்த பிறகும் அவங்க வீட்டோட மாடியிலேயே ஒரு ஆர்கானிக் ஃபார்ம் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நிறைய தடங்கள் அவங்களுக்கு வருது. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி எப்படி அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆகுறாங்கங்கிறது தான் அந்த கதை. நம்பர் 2, காட்ரின் மொழி. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு அவங்க தன்னுடைய ரேடியோ ஜாக்கி ஆகணுங்கிற கனவை நிறைவேற்றுறாங்க. ஆனால் சுற்றி இருக்கவங்க நிறைய அவங்கள பற்றி தவறான ஜட்ஜ்மெண்ட் மேக் பண்ணும் பொழுதும் அவங்க அதை கிவ் அப் பண்ணாமல் ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலமாக ஸ்ட்ரகிள் வந்தாலும் அப்பயும் கிவ் அப் பண்ணாமல் ஃபேமிலி மெம்பர்ஸையும் அவங்க எப்படி கன்வின்ஸ் பண்ணி அவங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாங்கங்கிறது தான் இந்த மூவியில் நீங்கள் கற்றுக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி கடைசியாக இருக்க இந்த 2 மூவியும் கட்டாயமாக நீங்கள் வாட்ச் பண்ணணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷீ ஸ்டார்டட் இட் அப்படிங்கிறது ஒரு டாக்குமெண்ட்ரி. இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான அவார்ட் வின்னிங் டாக்குமெண்ட்ரி. இதில் ஒரு 5 டெக் பேஸ்டு விமன் ஆண்டர்பிரினியர் எப்படி ஒரு ஜெயண்ட் மேல் டாமினண்ட்டாக இருக்கக்கூடிய டெக் வேர்ல்டில் தன்னுடைய ட்ரீம்ஸை அவங்க பதிவு பண்ணாங்க. அது எப்படி ஒரு ஸ்மால் ஸ்டார்ட் அப் மூலமாக இருந்து ஒரு பிக் ஜெயண்ட் கம்பெனிஸாக மாற்றினாங்கிறது தான் இந்த டாக்குமெண்ட்ரிலேருந்து நீங்கள் கற்றுக்கலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த மூவியை மறக்காமல் பாருங்கள். அதுதான் ஜாய். இந்த மூவியில் ஜாய் மேங்கனோங்கிறவங்க ஒரு சிங்கிள் மதராகவும் இன்வென்டராகவும் இருந்து ஒரு $multi-billion எம்பையரை கிரியேட் பண்ணுறாங்க. அந்த மூவியில் உமன் ஆண்டர்பிரினியர் படக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. மறக்காம அந்த ஜாய்ங்கிற மூவியை பாருங்க. இந்த 8 மூவிஸை தவிர்த்து வேற ஏதாவது மூவிஸ் உங்களை இன்ஸ்பயர் பண்ணிருக்கு அப்படின்னா அதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ரோஹிணி ஸ்ரீ, உங்க இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லாயர்.